அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவனுடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். யோசேப்பு சொல்றாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் என் கையில ஒப்புவிச்சிருக்கிறாரு, ஆனாலும் என் தேவனுக்கு முன்பதாக நான் பாவம் செய்வது எப்படி, நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு யோசேப்பு, நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு அவர் போயிடுறாரு. இதே போலதான் நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமையானால் நாம் நியாயந்திருக்கப்படும் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைங்க எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்க. பிசாசு எப்படியாவது ஒரு மனுஷனை கீழே தள்ளணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லாவே இருக்க கூடாதுங்கிறது பிசாசோட திட்டம். ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா வாழ்ந்து இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா செழித்து இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய அந்த விருப்பத்துக்கு, அவருடைய விருப்பத்துக்கு நாம வாழணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று நாம் வாழ்க்கையில் வெற்றியுள்ளவர்களாக, ஜெயம் பெற்றவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம வாழணும். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுப்பா, நல்ல வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, பிசாசு ஆண்டவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ஆண்டவரே. அப்பா, அதுல யோசேப்பு ஆண்டவரே இடம் கொடுக்காமல் உதறி தள்ளிவிட்டு ஓடுனது போல எல்லா பாவத்துக்கும், எல்லா பாவ காரியங்களுக்கும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே உமக்கு பயந்து வாழ தகப்பனே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு பயப்படுகிற பயத்தை தவிர வேற எந்த பயம் உடைய ஜனங்களுக்கு வராதபடிக்கு அதற்கெல்லாம் விலக்கி நீர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ தகப்பனே நீர் அனுகிரகம் பண்ணுங்க. பிசாசுடைய எந்த காரியத்துக்கும் உம்முடைய ஜனங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கும் பிசாசுடைய காரியங்களுக்கும் எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you.